ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ என்னால் திடீர்னு பேச வந்துருக்குன்னு பார்ப்பீங்க. ஒன்றும் கிடையாது, திருப்பதி போக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ நான் திருப்பதியில் இருப்பேன், ஓகேங்களா? சரி, திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முதல்ல நீங்கள் வந்து திருப்பதி போயிருப்பீங்க. திருப்பதியில் பல திருப்பங்கள் நடந்திருக்கும், நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். எங்களுடைய திருப்பதி ட்ராவல்ஸ் ஒரு தடவை பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா, இவர் திருப்பதிக்கு போகிறாருன்னொடனே நிறைய வாட்டி நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கோம். சில மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் இல்லையா, நம்மளுக்கு நல்லதும் நடந்திருக்கும். ஐ மீன், கோயிலுக்கு போயிட்டு வந்ததால நம்ம போகிற பிரயாணத்தில் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல விதமாகவும் இருந்திருக்கும். சில ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு வந்து நிகழ்ந்திருக்கும். ஸோ அதை வந்து எங்களுக்கு திடீர்னு இப்போ இவர் திருப்பதி போகிறதால எங்களுக்கு ஞாபகம் வந்தது. சரி, அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்ட்டு. முக்கியமாக அதை ஷேர் பண்ணுறதுக்கு என்னென்னா, அதில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, முதல்ல எங்களுக்கு 95ல் மேரேஜ் ஆச்சு. 96ல் பையன் குழந்தை பிறந்தான். ஸோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிப்பாங்க இல்லையா, 11 மாதத்தில் நாங்கள் வந்து திருப்பதிக்கு முதல்ல மொட்டை அடிக்கிறதுக்கு குழந்தைய கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி ஆனோம். ஸோ அப்போ வந்து இப்போ தான் வந்து காது குத்தி மொட்டை அடிக்கிறதுன்றது வந்து பெரிய கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துகிறாங்க. அப்போல்லாம் சாதாரணமாக போயிட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு தாய்மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடித்து கூப்பிட்டு வந்துடுறோம். அப்போல்லாம் சிம்பிளாக தான் பண்ணுவோம். இப்போ தான் ரொம்ப அதை வந்து பெரிய விசேஷமாக பண்ணுறாங்க. எங்களுக்கு சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் போனதே வந்து மொத்தமே நான், இவர், குழந்தை 3 பேர், அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா 3 பேர், அவ்வளோதான். மொத்தமே நாங்கள் போனது இவ்வளோ தான் திருப்பதிக்கு. ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார் வர முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா சூரிய பார்த்துட்டு இருக்கிறதால விட்டுட்டு வர முடியாது. அதனால் அவங்க வர முடியல. எங்கள் மாமியார் வரல குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் மட்டும்தான் போனோம். நாங்கள் மொத்தம் 6 பேர் தான். நாங்கள் 3 பேர், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா 3 பேர் தான், அவ்வளோதான். ஸோ நாங்கள் திருப்பதிக்கு போகிறப்போ ஜாலியாக கிளம்புனோம். முந்தி வந்து கோயம்பேட்டில் கிடையாது பஸ் ஸ்டாண்டு, இங்கே பூக்கடை பாரிஸில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இல்லையா, பேக் சைடு பாய்க்கடைன்னுவாங்க. ஆமாம், அங்கே தான். ஸோ அங்கே போய் ஜாலியாக நாங்கள் வந்து கிளம்புனோம் திருப்பதிக்கு. குழந்தை கூட வருதுன்னாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, மாறி மாறி தூக்கிட்டு போயிட்டு ஜாலியாக போனோம். கிட்டத்தட்ட 11 மாதம் குழந்தை, சின்ன விக்கி, சின்ன குழந்தை. ஆமாம், 11 மாதம். ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்க கூப்பிட்டு போகிறோம். ஸோ நாங்கள் திருப்பதி கிட்டக்க ரீச் ஆக போகிறோம். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணோம், குழந்தைக்கு வந்து ஒரு ரிங்கு போட்டு கூப்பிட்டு போயிருந்தோம், கோல்டு ரிங்கு. ஸோ ஆக்சுவலாக கோல்டு போட்டு போகக்கூடாது குழந்தைக்கு. சரி, ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு போயிட்டோம். குழந்தைக்கு ஒரே ஒரு ரிங்கு போட்டிருந்தோம். அது வந்து சின்ன ரிங்கு இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் தான் இல்லையா, குழந்தைக்கு போட்டிருக்குது. குழந்தையோட ரிங்குன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இது இல்லையா. ஸோ போட்டு போனோம். கரெக்டாக கோயில் கிட்டக்க திருப்பதி, மேல் திருப்பதி ரீச் ஆகுறப்போ, மேல் திருப்பதி தானேங்க? ஆமாம், மேல் திருப்பதி ரீச் ஆகுறப்போ பார்த்தோன்னா ரிங்கு காணும் குழந்தை கையில். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் ஜாலியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். திருப்பதி ரீச் ஆக போகிறப்போ பார்த்தா குழந்தை ரிங்கு தொலைஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் ஏன்னா குழந்தைய அங்கே பஸ்ஸு ஃபுல்லாக இல்லை, நாங்கள் உட்காந்த இடத்துலையே மாற்றி தூக்கியிருந்தோம். நடுவில் சாப்பிட்றதுக்கு இறங்கணும், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இறங்கணும். எங்கே வந்து மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்கேயே ஃபுல்லாக தேடி பார்த்தோம், கீழே விழுந்திருக்கான்ட்டு எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிட்டோம். மேல் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் இறங்கினதுக்கப்புறம் பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் தேடி பார்த்துட்டோம், எங்கேயாவது அப்படியே உருண்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ரிங்கு. ஸோ அதுக்கப்புறம் சரி, கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரி வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதுக்கப்புறமா ரூம் எடுத்து மறுநாள் தான், ஏன்னா நைட்டு தான் நாங்கள் ரீச் ஆனோம். நெக்ஸ்ட் டே தான் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ஆச்சு. மறுநாள் வந்து எல்லோரும் காலையில் குளிச்சுட்டு சரி இப்போ கோயிலுக்கு அதை மொட்டை அடித்து காது குத்திட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் கிளம்புறோம். ஒவ்வொருத்தராக வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மா தான் குளிக்க போனாங்க. குளிக்க போகிறப்போ அவங்க புடவை இது பண்ணுறப்போ அவங்களோட புடவையிலேருந்து அந்த ரிங்கு வந்து கீழே விழுந்தது. பாத்ரூம் குளிக்க போகிறப்போ. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு சொல்கிறப்பே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பஸ்ஸு ஃபுல்லாக தேடிட்டோம். நாங்கள் மாற்றி தூக்குறப்போ எங்கள் அம்மாவோட சேரீலையோ ப்ளவுஸ்லையோ அது அப்படியே விழுந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து
கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கூட நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் உதறி பார்த்தோம், அப்போ கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா குளிக்க போகிறப்போ அது கிடைச்ச உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த தங்குற இடத்துக்கு போகணும். நைட்டு போய் சாப்பிட்டோம். அங்கெல்லாம் மேபி கீழே இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது அப்படியே அவங்க இதுலேயே இருந்திருக்கு, ட்ரெஸ்லேயே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து கிடைச்சது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. கரெக்டாக கோயிலுக்கு கிளம்புறப்போ அது எங்களுக்கு ரிங்கு கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாப்பியாக குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை அடித்து காது குத்தி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்துட்டோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத, லைஃப்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தை கூட்டு போறோம், ரிங்கு தொலைஞ்சிச்சுன்னா மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா கடவுள் வந்து இருக்காரு அந்த இடத்துல இல்லையா? அதான் எங்கெங்கோ போய் விட வேண்டியது கரெக்டா எங்கெங்கோ சுத்திட்டோம். கடைசி சமயத்துல வந்து அவங்க ரூம்ல வந்து குளிக்கிறப்ப கரெக்டா அது விழுந்துச்சு. கிடைச்சது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்போ வரைக்குமே அந்த ரிங் வச்சிருக்கோம் நாங்க. அதுக்கு இது எதுக்காக மெயினா சொல்றோம்னா, ஆக்சுவலா எங்கேயுமே போறப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு ரிங்கு, தங்க நகை எதுவுமே போட்டுட்டு கூட்டு போகக்கூடாது நம்ம. ஏன்னா குழந்தைக்கு வந்து கோல்டு ரிங்கு வந்து அழகாக இருக்குது சொல்லிட்டு நம்ம அழகுக்காக பார்த்து போட்டு போகிறோம். அது வந்து பெரிய ஆபத்தாக தான் முடியும் ஆக்சுவலாக. ஸோ எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தொலைஞ்சி குழந்தைக்கு கூட்டு போயிட்டு கிடைக்காது. ஆபத்துன்றது எதுக்குன்னா, நம்ம குழந்தை நகையை போட்டு அழகு பார்க்கணும். நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் ஏமாந்தத்தில் குழந்தை யாரும் தூங்கி போயிட்டாங்க நகை பசங்க போயிட்டு குழந்தைய விட்டுட்டு போனா கூட பரவாயில்ல. குழந்தை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நகை போனா கூட நம்ம திருப்பி சமாளிச்சுக்கலாம். குழந்தைலாம் இது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு அவேர்னஸ் இது அதுக்காக தான் மெயினா இதை ஷேர் பண்ணலான்ட்டு. இது வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இதே மாதிரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு வந்து திருப்பதிக்கு போறப்போ நடந்திருக்கு. இது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்போ கூட விக்கி வந்து ரொம்ப வயசுலாம் கிடையாது. அவனுக்கு என்ன ஒரு 5-6 வயசு, 5 வயசு 6 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் நாங்கள் திருப்பதி கிளம்பணும். ஏன்னா நாங்கள் வந்து திருப்பதிக்கு மெயினான எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து பர்த்டே. ஆக்சுவலாக செப்டம்பர் 29 நாங்கள் கிளம்புறோம். எனக்கு செப்டம்பர் 30 அன்னைக்கு பர்த்டே எனக்கு. ஸோ பர்த்டே வந்து ஒரு நிமிஷம், பர்த்டே வந்து கோயிலில் போயிட்டு நாங்கள் இது பண்ணோம். கோயிலில் சாமி கும்பிடணுன்னு ஒரு ஹாப்பியாக இருந்தது. சரி போனோன்ட்டு கிளம்பிட்டோம். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பர்த்டே கட்டிக்கிறதுக்காக புடவைலாம் எடுத்து கொடுத்தாங்க. அது இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு முக்கியமான சாரீ, மேரேஜ் அப்போது எடுத்த சாரீ வந்து நான் அதையும் எடுத்துகிட்டு போனேன். நான் சரி அங்கே போய் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பேக்கில் இருந்தது. எல்லாமே பேக்கில் வச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். நான், இவர், குழந்தை, 3 பேர் தான். ஒரே ஒரு பேகு, பெரிய பேகு, 3 பேரோட ட்ரெஸ்ஸு, அதில் கொஞ்சம் காசு, அதுக்கப்புறம் எல்லாமே தேவையானது, நம்மளோட இதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அதே பஸ் ஸ்டாண்டு தான், அந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்டு தான். போயிட்டு பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே பஸ் ஏறி உட்காந்துட்டோம். ஏறுறப்போ வந்து நானும் இவர் குழந்தை மட்டும்தான் பஸ் ஏறும். அப்போ தான் பஸ் வந்து காலியாக இருந்தது ஃபுல்லாகவே. 3 பேர் சீட்டு. ஏறின உடனே என்னென்னா, இப்படி ஏறுறோன்னா ஸ்டெப்ஸுக்கு நேராக ஒரு சீட் இருக்கும் இல்லையா, அந்த சீட்டுக்குள்ள தான் போயிட்டு பேக் எடுத்து அந்த மேலே வச்சிட்டோம். நாங்கள் உட்காந்துருக்கோன்னா எங்களுக்கு மேலே வந்து அந்த பேகை வச்சுட்டு நாங்கள் உட்காந்தோம். நானும் குழந்தையும் உட்காந்தோம். இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன இருக்குன்னா, எங்கே போனாலும் உட்கார வச்சுட்டு அடுத்த நிமிஷம் இவர் வந்து கீழே இறங்கி வெளில போயிடுவார். எங்கன்னா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரதுக்காக டக்குன்னு எழுந்து போயிடுவார். நம்ம எப்படி உட்காந்துருக்கோம் பார்க்க உடனே எழுந்து போயிடுவார். அதே மாதிரி தான் எங்களை இப்படி 2 பேரையும் உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கீழே போயிட்டாரு, வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நானும் குழந்தையும் உட்காந்துட்டு இருந்தோம். குழந்தை அப்படியே அந்த சீட்டு, அந்த கம்பியெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பேகு மேலே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டமாக சில பேர் பஸ்ஸில் ஏறினாங்க. சரி என்னடா இது, நம்ம 3 பேர் தான் இப்போ இருந்தோம், திடீர்னு குடுக்குன்னு எவ்வளோ பேர் ஏறுறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏறினாங்க. சரி ஃபுல்லாக போது போல இருக்கு, இவரை வேற காணுமேன்னு சொல்லிட்டு நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கேன். பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். தனியாக வேற உட்காந்துருக்கேன் நான் பையனோட. ஸோ பயமாக இருந்தது எனக்கு. சரி நானும் பார்த்துட்டு இருந்தேன் இவர் வருவாருன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்த நிமிஷமும் மொத்தமாக இறங்கிட்டாங்க எல்லாருமே பஸ்ஸை விட்டு. இறங்கினோட என்ன இது இப்போ தான் ஏறினாங்க, திருப்பி இன்னும் எல்லாருமே இறங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, சரி இந்த பஸ்ஸை இப்போ எடுக்க மாட்டாங்க போல இருக்குது, மேபி வேறு பஸ் பிடிக்கிறதுக்காக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன் அந்த பஸ்ஸில் தான். ஏன்னா இவர் இந்த பஸ்ஸை தான் தேடி வருவார் இல்லையா, இங்கே தானே உட்கார வச்சுட்டு போனாருன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் பையன் விளையாடிட்டு இருக்கிறப்போ பார்த்து அவன் நின்று விளையாடிட்டு இருந்தான். அந்த மேலே இருக்க அந்த
வைப்போம் இல்லையா லக்கேஜ் எல்லாம், அதை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தான். அவள் பார்த்துட்டு மம்மி பேக்கை காணும் மேலே அப்படின்னு சொல்லி சொன்னான். சும்மா சொல்கிற போல இருக்கு அப்படின்னு பார்த்தா பேக்கை காணும். அவ்வளோதான், யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மொத்தமாக ஏறினவங்க அப்படியே அந்த அவங்களோட இதோட சேர்த்து அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த பேகை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல, காணும் பேகு. அதுக்கப்புறம் இவர் வந்தவொன்னு சொல்கிறேன், எங்கள் பேக் இருந்தது, பேக்கை காணும். நிறைய பேர் ஏறினாங்க, அப்படியே தொலைஞ்சு யாரும் எடுத்துகிட்டு போனாங்க தெரியல. 8 பேர் ஏறினாங்க, அப்படியே 8 பேர் இறங்கிட்டாங்க. ஆமாம், அது மேபி அவங்க வந்து கேங், அந்த மாதிரி கேங்கு போல இருக்குது. சரின்னு உடனே இறங்கி நாங்கள் அந்த கவுண்டரில் போயிட்டு சொன்னோம், இது மாதிரி வந்து எங்கள் பேக்கை காணும், நாங்கள் திருப்பதி கிளம்பணும், எங்களோட லக்கேஜ் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது, தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, இல்லை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், இந்த மாதிரி வந்து பேகை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சின்ன வயசு எனக்கும் தெரியாது, எனக்கு இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்றதே நம்மளுக்கே தெரியாது இல்லையா. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, திருப்பதிக்கு கிளம்பிட்டோம், பஸ்ஸும் டிக்கெட்டும் வாங்கிட்டோம். சரி பேக் தொலைஞ்சிடுச்சுன்ட்டு நம்ம எப்படி நம்ம போகாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸு மட்டும்தான் 3 பேருக்கும். இவர் கையில் இருந்த காசு தான், அதில் இருந்தது என்னோட சாரீ, புது சாரீ, மேரேஜ் படுத்த சாரீ எல்லாம், காசு எல்லாமே தொலைஞ்சி போச்சு. ஸோ வேறு வழி இல்லை, நாங்கள் திருப்பதிக்கு போகிறதா கிளம்பிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் திருப்பதிக்கு போனோடனே இது பையனுக்கு மட்டும் என்ன பண்ணோம், நாங்கள் திருப்பதியில் போயிட்டு பையனுக்கு மட்டும் ஒரு பனியனும் இது சின்ன ஜெட்டியும் எடுத்தோம். அவ்வளோதான், வேறு எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க முடியல, அவ்வளோதான் காசு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரீ தரிசனத்துலேயே போயிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வந்தோம். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, இது மாதிரி தொலைஞ்சது. சரி எல்லாரும் சொன்னாங்க, சிலது தொலைஞ்சதுன்னா அதை விட உங்களுக்கு வந்து நல்லதாகவே கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது சரி அப்படி சொல்லிட்டு மனசை தேத்திட்டு நாங்களும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்தது அதெல்லாம் நல்லதாக தான் நடந்தது. பட் தொலைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு நல்ல லெவல் ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை மாறிச்சு, இவங்க படித்தாங்க, கடன்னு கொஞ்சம் டெவலப் ஆனோம். திருப்பதி போகிறப்ப தொலைஞ்சா நல்லது தான், அதுவும் நினச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நினச்சி நாங்களும் அதை விட்டுட்டோம். இருந்தாலுமே வந்து என்ன ஒரு இதுன்னா, நம்மளுடைய லக்கேஜை வந்து நம்ம நேரில் பார்த்துக்கிற மாதிரி வச்சுக்கணும் இல்லையா. நான் இங்கே உட்காந்துட்டு எனக்கு மேலே லக்கேஜ் வந்ததுனால அது பாட்டு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம கொண்டு போகிற லக்கேஜ் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கணும், அதுதான் நம்ம கண்ணு அதுதான் இந்த பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது எங்களுக்கு. இருந்தாலும் இனிமேட்டு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் ஏன்னா பஸ் எங்கே போகிறப்போ நம்மளுடைய பேக் லக்கேஜ் கண்ணில் பார்க்குற மாதிரி வச்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். போட்டுக்க ட்ரெஸ் கிடையாது, மாற்றுறதுக்கு ட்ரெஸ் கிடையாது, கையில் காசும் கிடையாது, இருக்கிற காசு போயிட்டோம். அதில் வச்சுருந்தோம் கொஞ்சம் காசு, அதுவும் போச்சு. இவர் கையில் வச்சிருந்த காசை வச்சு நாங்கள் டிக்கெட்டும் எடுத்துட்டதால சரி போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். ஆமாம், ஏன்னா ட்ரெஸ் எடுக்க கூட காசு இல்லை. ஆமாம், 2 பேருக்கு மொத்தமாக எடுக்கணும்னா எடுக்க முடியாது. குழந்தைங்க மட்டும் ஒரு 60 ரூபா 70 ரூபா 100 ரூபா ரொம்ப கம்மி தான் இப்போ எங்கள் சம்பளமும். அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எப்படியோ சாமி பார்த்து வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் இப்போ திருப்பதி போகிறதா இந்த வீடியோ ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க திருப்பதி போகிறப்போ, லக்கேஜ் பத்திரம். ஆமாம், உங்களுக்கும் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய பிரயாணத்தில் ஏற்பட்டிருக்கும். திருப்பதின்னு கிடையாது, நிறைய வெளியே போகிறப்போ உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு இது நடந்தது மறக்கவே முடியாது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் நிறைய வாட்டி நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கோம். இருந்தாலுமே எனக்கு இந்த 2 இன்சிடெண்ட்டும் எனக்கு வந்து எப்போவுமே மறக்கவே மறக்காது. இது வந்து கிட்டத்தட்ட எப்போ நடந்தது. என் பையன் வந்து 11 மாதத்தில் ஃபஸ்ட்டு நடந்தது, இன்னொன்று 5 வயசில் நாங்கள் கூட்டு போகிறப்போ நடந்தது. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகுது பாருங்க. ஸோ எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறப்பே எனக்கு அது அப்படியே எனக்கு கண்முன்னா அன்றைக்கி நடந்தப்போ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த ஞாபகம் அப்படியே வருது எனக்கு. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காகவும் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சின்னதாக சிம்பிளாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லக்கேஜ் தொலைஞ்சுதா இல்லாட்டி தொலைஞ்சி கிடச்சிதான்ட்டு. இல்லை நல்லதும் நடந்திருக்கும் இல்லையா, உங்களுக்கு பெஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸும் நடந்திருக்கும் இல்லையா, அது நீங்கள் தேங்க்யூ. இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும். அது என்னன்னா 1999 25 வருஷத்துக்கு முன்னாடி வேளச்சேரி எப்படி இருந்துச்சு. ஏற்கனவே அந்த வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். அது வந்து சவுண்டு கிட்ட இதுவும் கிடையாது. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, யார் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது 2-3 வருஷம் இருக்குது அந்த வீடியோ. அந்த வீடியோ இப்போ வந்து நாங்கள் 2 பேர் பேக் பேசி போகிறோம் யாராக இருக்குன்ட்டு. இப்போது 2024 1999 25 வருஷம் முன்னாடி வேளச்சேரி நாங்கள் இருக்கிற எப்படி இருக்க சொல்லிட்டு அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு கிரகப்பிரவேசம் வந்து 99ல் பண்ணோம். 95ல் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 99ல் வந்து
இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். அப்போ வந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இப்போது சூரி எங்கள் மாமனார்லாம் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட்டு அப்போ 99ல் கட்டினது. அப்போ வந்து இந்த இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து சூப்பரான வீடாக இருந்தது எங்கள் வீடு. அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய வீடு பயங்கர ஹைட்டாக கட்டியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே இவர் கிரகப்பிரவேச வீடியோ வந்து போட்டிருப்போம். அதில் வந்து அப்படியே அதாவது ரா வீடியோவாக போட்டிருப்போம். அதில் வந்து யார் யாருன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அந்த அந்த எங்களோட ரிலேஷன்ஸு யார் யார் இருந்தாங்கன்றது தெரியாது. ஸோ இப்போ வந்து அந்த வீடியோவில் நாங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எங்கள் அம்மா இருக்காங்க, அதில் லைக் பண்ணுங்க. சூரிய எப்படி இருக்கான்னு பாருங்க. இவங்க அப்பா இருக்காரு பாருங்க, இவங்க அப்பா நிறைய பேர் இருக்காங்க. அந்த வீடியோ பாருங்க. விக்கி ஒரு சின்ன பையனா இருப்பான். விக்கிக்கு வந்து 3 வயசு தான் இந்த வீடுக்கு ஃபர்ஸ்ட் கிரகப்பிரவேசம் பண்றப்போ. 96ல பிறந்தா, 99ல கிரகப்பிரவேசம் பண்ண 3 வயசு தான் அப்போ அவனுக்கு. அடுத்த வீடியோ அதுவும் அப்போ வந்து எவ்வளோ வந்து நாங்கள் வந்து எவ்வளோ லீனாக இருந்திருக்கோம் பாருங்க. இவ்வளோ வந்து சுத்தம் ஒன்றுமே கிடையாது. நானும் அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன். நான் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இந்த வீடியோவில் இன்னொன்று உங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியாது, எல்லா வீடியோலுமே இவரே தான் பேசிட்டு இருப்பாரு, என்ன பேச விட மாட்டாரு. இந்த வீடியோவில் நான் அவரை பேச விடவே இல்லை, நானே தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பேச விடல, சரி பேசட்டும். ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவும் பாருங்க. 1999 வேளச்சேரி எப்படி இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.